Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 39 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த மேட்ச் 23rd April 2024 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் நம்ம ஆல்ரெடி உங்கள் ஆடின மாதிரி தெரியும். ஸோ சேம் மேட்ச் தான் மறுபடியும் வேறு கிரவுண்டில் நடக்க போகுது. ஸோ பேக் டு பேக் சேம் டீம் வந்து ஆட போகிறாங்க. இது சம்டைம்ஸ் வந்து ஐபிஎல்லில் நடந்திருக்கு அந்த ஷெடியூல் போடுறப்போ. லாஸ்ட் டைம் வந்து லக்னோவில் ஆடினாங்க, லக்னோ ஈஸியாகவே வந்து வின் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க சிஎஸ்கேக்கு எதிராக. ரிவென்ச்சாக இந்த மேட்ச் வந்து 90% சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்புகள்ன்றது இருக்குது. 10% தான் லக்னோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெக்கார்ட்ஸுமே அதான் சொல்லுது. கேஎல் ராவலாக இருக்கட்டும், குவிண்டன் டிகாக்கா இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். நிறையா ட்ரம் கார்டு பிக்ஸும் இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஜிஎஸ்டி மட்டுமே தான் ஓவரால் நிறைய ஆப்ஸ் வந்து ஃப்ரீ தராங்க. டிடிஎஸ்லாம் எந்த ஆப்லையுமே ஃப்ரீ கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டினா நீங்கள் அமௌண்ட் போடுறப்ப அந்த 28% வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. டிடிஎஸ்னால் உங்களுக்கு வந்து 30-40% வந்து எடுப்பாங்க. அது வந்து உங்கள் நெட் வின்னிங்லேருந்து மாறும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அமௌண்ட்டை போட்டு ஜெயிச்சோடனே அப்படியே உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணால் அப்படி தான் நடக்கும். ரொட்டேஷன் பேஸில் நீங்கள் வந்து வின்னு லாஸ்ன்னு மாறி ரொட்டேஷன் பேஸில் கடைசியில் உங்களுக்கு வந்து வித்ட்ரா போடுறப்ப தான் அந்த டிடிஎஸ்ன்றது உங்களுக்கு குறையும். ஏன்னா அப்போது ஒரு டைம் வந்து லாஸ் ஆகிறீங்க, அடுத்த டைம் வந்து வின் ஆகிறீங்க அப்படின்னா திருப்பியும் வந்து நீங்கள் அப்படியே ரொட்டேட் ஆகிறப்போ அது வந்து டிடிஎஸ் குறையும். அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிக் இருக்குது, அது நிறைய பேர் தெரியல. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க கரெக்டாக பாயிண்ட்டை நோட் பண்ணி டெலகிராமில் கொடுக்குற டீமுக்கும் வீடியோக்கும் கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்போ நான் வீடியோவில் சொல்கிற பாயிண்ட்டை வச்சு அப்படியே நான் டீம் எடுத்தேன்னா ஸ்மால் லீக்குக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, அவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க ப்ரோ, ஸ்மால் லீக்கு சேஃபாக கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஸ்மால் லீக் கொடுக்குறப்போ அது சம்டைம்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. அதனால் நீங்கள் கிராண்ட் லீக்ஸ் வீடியோ பார்த்து நல்லா மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியர் கட்டாக ஐடியா இருக்குது, நம்ம வீடியோ வச்சே மேக் பண்ணுவோம், நம்மளோட ஐடியா யூஸ் பண்ணுவோம்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கூட ஸ்மால் லீக்கும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டெலகிராமில் கொடுக்குறது ஹை ரிஸ்க்காக கொடுத்தா ஹை ரிஸ்க் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. சேஃப் டீம்ஸ் வந்து நான் கொடுக்குறப்போ அது சம்டைம்ஸில் ஈக்குவலாக சராசரியாக வந்து போகலாம், ஓரளவுக்கு நார்மலாக போகலாம். சிலது வந்து ஃப்ளாப் ஆகவும் சான்ஸ்ன்றது இருக்கும். ஸ்மால் லீக் அப்படி பண்ண முடியாது. அதனால் டெலகிராம் டீமுக்கும் வீடியோக்கும் குழப்பிக்காதீங்க, இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் வீடியோ பார்த்து கிராண்ட் லீக்ஸ் நல்லா மேக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீமை வச்சு ஜஸ்ட்டு ஒரு பிளேயரை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணுங்கள். பட் கிராண்ட் லீக்கை முன்னாடியே வீடியோ பார்த்தோன்னே டக்குன்னு மேக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஐடியாஸை வச்சு கடைசியில் லைன் அப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இங்கே டோட்டல் மேட்சஸ் 133 மேட்ச் நடந்திருக்கு. 70 மேட்ச் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 61 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜாக 158 எதிர்பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். சைன்இன் ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே போய்ட்டு டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். 2K ஃபேண்டசின் ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீ. எல்லாம் நம்ம சொல்கிற எல்லா ஆப்ஸ்லையுமே ஜிஎஸ்டி ஃப்ரீ. டிடிஎஸ் வந்து ட்ரிக்கு தான், நம்ம ஜெயிச்சு அதுக்கப்புறம் லாஸ் ஆகிறப்போ கடைசியில் உங்களுக்கு வந்து இதாகும். ஃபேப்லோன் ஆப்பில் மட்டும் சம்டைம்ஸ் நைட்டில் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் இல்லாமல் கொடுக்குறாங்க. அது உண்மை தான், என்ன ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி குபேராவில் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி பிச்சு மாறுது, கண்டிஷன் மாறுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ன்றதை மேக் பண்ணுவோம். நிறைய ட்ரம் கார்டு பிக்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யோசிக்கலாம், ஒரு டீமுக்கு ஒரு மாதிரி வந்து யோசிக்கலாம். நம்ம 5-6 டீம் போடுறப்போ அதை பயன்படுத்திக்கலாம் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடைசி நம்ம வின்னிங்ஸ்ன்றதை எடுத்துருப்போம், அதுக்கானது எல்லாமே நம்ம போஸ்ட்டும் பண்ணியிருப்போம். உள்ளே வந்து பாருங்கள். ஸோ ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அதேமாதிரி டியோ குபேரா ஃபேண்டசி அதுக்கான வின்னிங்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். குபேரா ஃபேண்டசி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கு. ஸோ நம்ம கொடுக்குறோம், உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வெற்றின்னு கிடச்சிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக தோல்வி இருந்தால் மாற்றிக்கோங்க, அதுதான் நான் சொல்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ தோல்வி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம எப்படி வந்து டேலி பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கோங்க, ஃபேண்டசியில் வின் இருக்கும், லாஸ் இருக்கும். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 10-15 டீம் கூட மேக் பண்ணிக்கலாம். பட் ஸ்மால் லீக்கில் ஒரு டீமை மேக் பண்ணி தான் விளாட முடியும். அதனால் வின்னு லாஸும் வந்து சகஜம் தான். வேணா அந்த ஸ்டெப்பை வந்து படித்து கூட பாருங்கள், எப்படி வந்து ப்ளே பண்ணணும். நம்ம வந்து மேலே பின் பண்ணியிருப்போம், இதை பார்த்து கூட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எப்படி மூவ் பண்ணுறதுன்றதை. ஸோ கரெக்டாக மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். இந்த சீசன் சேப்பாக்கில் நடந்த 3 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு வந்து பார்ப்போம். செகண்ட் பவுலிங் அப்போது எப்படி வந்து விக்கெட்ஸ் போயிருக்கு அப்படின்னு. ஸோ ஓவரால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ஒரு மேட்ச்சில் விக்கெட்டே எடுக்கலை. அதே ரவீந்திர ஜடேஜா பார்த்தோம்னா பேட்டிங்கில் வந்து டாப்பில் ஆடுறாரு. இந்த மாதிரி மாற்றி தான் வந்து ஓவரால் போயிருக்கு. விக்கெட்ஸ் வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தாலும் மற்ற மேட்ச்சில் விக்கெட் எடுக்காமல் பேட்டிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நம்ம பவுலிங்கில் பார்த்தோம்னா நம்ம முஸ்தபிசர் ரஹ்மான் 2 விக்கெட்டு, முஸ்தபிசர் ரஹ்மான் 4 விக்கெட்டு, முஸ்தபிசர் ரஹ்மான் இங்கேயும் 2 விக்கெட்டு. அப்போ எந்த அளவுக்கு வந்து சேப்பாக்கை வந்து பயன்படுத்தியிருக்காரு முஸ்தபிசர் ரஹ்மான்றதையும் பார்த்துக்கோங்க.
இன்னும் ஒரு சில மேட்சஸ் தான் அவர் ஆடுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து பங்களாதேஷ் போயிடுவார். அவருக்கு பதிலாக கில்சன் ஒரு பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. இங்கிலாந்து பிளேயரை அவர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். மற்றபடி பேட்டிங்கில் பார்த்தோம்னா டுக் இன்னிங்ஸ் ஆடுற டைகர் ஐயரு அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணுற பிளேயர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருந்துருக்கு. ஆனால் ஹிட்டர்ஸுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹிட்டர்ஸுமே நல்லா ஆடிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டைகர் ஐயர் மாதிரி ஆடக்கூடிய பிளேயர் தான் சாய் சுதர்சனும். ஸ்லோவாக ஆடுறவங்க அவங்க ஓரளவுக்கு நின்று ஆடிருக்காங்க. ஸோ ஸ்லோவாக ஆடுற யாருன்னு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்துக்கோங்க. கேஎல் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் ஆடுவார். இந்த சைடு ருத்ராஜ் கெய்க்வாடும் ஸ்லோவாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ன்றதுக்கும் அவங்களுக்கு ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அந்த 3 மேட்ச்சில் நீங்கள் பாருங்கள், ருத்ராஜ் வந்து 2 மேட்ச் நல்லா ஆடிருக்கார். எல்எஸ்ஜிக்கு எதிராக அவர் ஃப்ளாப் ஆனாலுமே இந்த டைம் மாற்றுவாங்க. ரஹானே ஓப்பனிங் அனுப்புனாலும் சரி, எப்போ அனுப்புனாலும் சரி ஒன்றுமே யூஸ் இல்லை. ஜஸ்ட் 20-30 ரன் தான் அவுட் ஆகிறாரு. அதுக்கு ருத்ராஜே ஓப்பனிங் வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். வந்துட்டால் அதை அட்வான்டேஜை பயன்படுத்தி அவர் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மேட்ச்சுக்கு மயங்க் யாதவ் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்கும் எல்எஸ்ஜியில். அதை நோட் பண்ணிக்கோங்க. மேட் ஹென்ரிக்கு கொஞ்சம் ஸ்விங்குன்றது கிடைக்கும் ஆடினார்னா. இல்லை நவீன் உல்லாக்கு வந்து அவர் டெத் லைன் பார்ட்னாக இருப்பார். பேஸில் பார்த்தோம்னா 137, 141, 176, 173, 200, 143 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 மேட்ச் வந்து சேஸ் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக பேட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நியூட்ரல் ட்ராக்காக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன் பிட்வீன் பார்த்தோம்னா சிவம் டூபே லாஸ்ட் மேட்ச் அடிக்கலை. நம்ம எதுவுமே வந்து யோசிக்காமல் இதை வச்சே நம்ம யோசிச்சா கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சிவம் டூபே எல்எஸ்ஜி கூட போன மேட்ச் ஃப்ளாப்பு லக்னோவில். பட் இதே சிவம் டூபே இந்த கிரவுண்டில் எல்லா மேட்சுமே ஹிட்டுன்றதை பண்ணியிருக்காரு. சேம் ருத்ராஜ் கெய்க்வாட். அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா தொடர்ந்து ஃப்ளாப்பு. ரச்சின் ரவீந்திரா இந்த கிரவுண்டில் எல்லா மேட்சுமே அடிச்சிருக்காரு. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே இதை வச்சு யாரோ ஒரு ஆள் கிளிக்கானா கூட நம்ம கிட்ட போயிடலாம். தேஷ்பாண்டேவை பாருங்கள், யாருமே யோசிக்க மாட்டாங்க. தேஷ்பாண்டே 5 விக்கெட் எடுத்திருக்காரு 3 மேட்ச்சில் இதே கிரவுண்டில். ஸோ அவருமே ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பார். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ட்ரம் கார்டு பிக்ஸு ஸ்டாட்ஸ் அனலைஸாக அதை வச்சு ரச்சின் ரவீந்திரா இனிஷியலாக பார்த்தோம்னா தொடர்ந்து ஃப்ளாப்பு. பட் வேறு வழியில் அவரை தான் வந்து ஆட வைப்பாங்க. கான்வே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அவர் எப்படியா கம்பேக் கொடுக்கணும் தான் ஆடுவார். ஓரளவுக்கு ஒர்த்தான பிளேயர் தான். ஒரு பெர்ஃபார்மன்ஸுன்றது பெரிய ஒரு ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா. அதனால் கேப்டன் வைஸ் கேப்டனா கிராண்ட் லீக்கில் டைரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரஹானே நான் எப்பயும் சொல்கிறது தான், சேசிங் வராரு அப்படின்னா ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணிக்கோங்க, மற்ற டீம்ஸில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த கிரவுண்டில் கம்பேக் கொடுப்பாரு. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. லாஸ்ட் மேட்சே தேவையில்லாமல் தான் அவுட் ஆனார். கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ருத்ராஜ் சேஃப் கேப்டன் சாய்ஸில் பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திராவை நீங்கள் கிராண்ட் லீக்கில் மட்டும் கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணிங்க. ரவீந்திர ஜடேஜாவை ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பேட்டிங்லேயுமே டாப்பில் வராரு. மறுபடியும் ஒரு ரச்சின் ரவீந்திரா ஏர்லி அவுட் ஆறாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் கண்டிப்பாக ரஹானே அவுட் ஆயிடுவார். அப்போ அவுட் ஆகிறப்போ ஜடேஜா மேலே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஜடேஜா மேலே வந்தாலே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுக்குறாரு. ஸோ பெஸ்ட் கேப்டன் சிவம் டூபே இந்த மேட்ச் விட மாட்டார். கண்டிப்பாக போன மேட்ச் மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்னால அவுட் ஆனார். அதை தவிர்த்து இந்த மேட்ச்லாம் ஈஸியாக வந்து ஹிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். பெஸ்ட் கேப்டன் சாய்ஸ் இந்த மேட்ச்சுக்கு சிவம் டூபேவும் நம்ம எடுத்துக்கலாம். டேரல் மிச்சல் ஆடுவாரா இல்லை மோயின் அலி ஆடுவாரான்னு பார்த்துக்கோங்க. மோயின் அலி ஆடுறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். மோயின் அலி ஆடினா ஒரு சேஃபஸ்ட் பிக்கு. ரிஸ்க் எடுக்கிறவங்க குவிண்டன் டிகாக்கோ நிக்கோலஸ் புரானுக்கோ பதிலாக நீங்கள் தோனியை எடுக்கலாம். கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுக்குறாரு. விக்கெட் கீப்பிங்கில் 2 கேட்ச் பிடிக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கிறவங்க கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ஒரு டிகாக்கோ கேஎல் நிக்கோலஸ் புரானோ அந்த இடத்துல யாராவது ஒருத்தரையோ 2 பேரை கட் பண்ணி கூட தோனி எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு ரிஸ்க்காக வந்து நீங்கள் லோ பர்சன்டேஜ் பிக்கை எடுக்கலாம். சேம் போன மேட்ச் குவிண்டன் டிகாக் தப்பிச்சார், கேஎல் தப்பிச்சார். பட் ஹை ரிஸ்க் கிராண்ட் லீக் டீம்ஸில் நீங்கள் 10 ரனா முஸ்தபிசர் ரஹ்மான் போகிறதுக்கு பதிலாக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீமில் தீபக் சகர் தேஷ்பாண்டேன்னு போய் பாருங்கள். ஸோ எல்லாருமே முஸ்தபிசர் ரஹ்மான் 10 ரனான்னு போவாங்க. இல்லை ஒன் சைட் டீம் செட் பண்ணுறீங்கன்னா அந்த 4 பவுலர் கூட எடுத்துகிட்டு கூட போங்க. சேசிங்கில் இந்த 4 பேத்துக்குள்ளே மேட்ச் முடியுன்ற கான்செப்டில் கூட நீங்கள் சிஎஸ்கேக்கு ஃபேவராக வந்து ஒரு டீமை செட் பண்ணலாம். அப்படியும் வந்து யோசிச்சு பாருங்கள். இதில் ஹை ரிஸ்க்கு கேப்டன் சாய்ஸ்னால் கண்டிப்பாக 10 ரனா சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷனாக போயிடுவார் தீபக் சகர். ஸோ தீபக் சகருக்கு ஸ்விங் கிடைக்கும், விக்கெட் எடுப்பார் அப்படின்னா நீங்கள் டாப்பில் குவிண்டன் டிகாக் கேஎல்லாம் கட் பண்ணி மிடில் போயிருங்க. ஏன்னா இதே ஒரு ஃபார்முலாவை தான் மும்பைக்கு நான் சொல்லியிருப்பேன். ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுப்பார் அப்படின்ற கான்செப்ட் போட்டால் நீங்கள் கிஷன் ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணிட்டு கூட மிடில் இருக்கக்கூடிய பிளேயர் எடுங்கன்னு அதை நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதை என்னால் ஸ்மால் லீக்கில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அது ஹை ரிஸ்க்காக ஸ்மால் லீக் போயிடும். கிராண்ட் லீக்கில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சொல்கிறப்போ அதை வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நபி வந்து ஹிட் பண்ணி கொடுத்தாரு, பார்த்துருப்பீங்க. திலக் வர்மா அடித்தார். ஸோ திலக் வர்மா அடிப்பாருன்றதை நான் 100% சொல்லியிருப்பேன். பட் ஸ்மால் லீக்கில் என்னால் எடுக்க முடியல. அது வந்து ஸ்மால் லீக் வேறு, கிராண்ட் லீக் வேறு. ஸோ நீங்கள் கிராண்ட் லீக்கில் சின்ன ஆப்ஸில் கூட 10 டீம் போடுறப்போ கிட்ட போகலாம். அதுக்கான பாயிண்ட்டு. ஸோ ஒரு டீம் மேக் பண்ணுறீங்கன்னா அந்த டாப்பில் காலியாவாங்க கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் டிகாக் காலியாவாங்க அப்படின்னா அதில் நீங்கள் தீபக் சகரை ஒரு கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சீசன்லேயுமே திடீர்னு தீபக் சகரும் 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பார். அது எந்த மேட்சாக வேணால் இருக்கலாம்.
அப்படி நோட் பண்ணால் அங்கே கட் பண்ணி இங்கே கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஷிப் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு டீமில் தேஷ்பாண்டேவை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டுன்றது இருக்குது. மோயின் அலி வந்தாலும் ஜஸ்ட் ஒரு பிளேயராக நம்ம எடுத்துக்கலாம். ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக்ஸில் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணணும்னா ரச்சின் ரவீந்திரா, தீபக் சகர் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி சேஃப் ஆப்ஷனாக ருத்ராஜ் கெய்க்வாட், ஜடேஜா, சிவம் டூபே பெட்டர் ஆப்ஷன். எம்எஸ் தோனியை ஜஸ்ட் ஒரு பிளேயராக அங்கே இருக்க விக்கெட் கீப்பரில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெத்தில் யார் போல் பண்ணால் உங்களுக்கே தெரியும். முஸ்தபிசூர் ரஹ்மான் இந்த கிரவுண்டில் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் அவர் தான் டெத்து, செகண்ட் போல் பண்ணால் அவர் தான் டெத்து. 10 ரன்னாவும் சேம் தான். 10 ரன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் கூட ஒன் சைட் டீமாக நீங்கள் கேப்டன் கொடுத்து பாருங்கள். 3 விக்கெட் எடுப்பாங்கன்ற லாஜிக்கில் கூட ஒரு டீம் கொடுக்கலாம். இவங்க சைடு பார்த்தோம்னா இன்னுமே ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க. தேவ்தேவ் படிக்கலா, தீபக் ஹூடாவான்னு 2 பேருமே ஒரே கேட்டகரி தான். தேவ்தேவ் படிக்கலுக்கு 2 மேட்ச் சான்ஸ் இல்லை, மேபி இந்த மேட்ச் கொண்டு வரலாம். அதேமாதிரி நவீன் உல்லாக்கா, மேட் ஹென்ரியான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மயங்க் யாதவா, எஸ் தாக்கூரான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எஸ் தாக்கூருக்கு சென்னை விக்கெட் அந்தளவுக்கு சூட்டபுளாக இருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் பவுன்ஸுமே இருக்குது. லாஸ்ட் மேட்சே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மயங்க் யாதவ் கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு. இப்படி மயங்க் யாதவ் உள்ளே வந்துட்டால் முக்கியமாக பிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ரஹானே, சிவம் டூபே இவங்களுக்கெல்லாம் வீசுகிறப்போ யாராவது ஒரு சிலர் மாற்றுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும் அவுட் ஆகிறதுக்கு. அதில் ரஹானே இம்பார்ட்டனாக அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். மயங்க் யாதவ் வீசினா ஹை பவுன்ஸில் ஸ்பீடாக வரப்போ, ஏன்னா கோட்ஸி போட்ட வேகத்திலேயே வந்து ரஹானேனால் ஆட முடியல. அதையும் நம்ம பார்க்கணும். மொய்சின் கான், ஸோ நிறைய பேர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ மொய்சின் கானை எடுக்கிறாங்க. பட் எடுக்கிறீங்க. இப்போ மொய்சின் கானை பொறுத்தவரையும் அவர் ரெக்கார்டே செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப வேணால் மொய்சின் கானை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈக்குவல் டீம் போட்டிங்கன்னா. இதே ஒன் சைட் டீம் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. நவீன் உல்லாக்கோ இல்லை மேட் ஹென்ரிக்கு டெத்தில் கொடுக்கல, இனிஷியலாக ஓவர்ஸில் தான் கொடுக்குறாங்க. இனிஷியல் ஸ்விங் இருக்குன்ற காம்பினேஷனில் போட்டிங்கன்னா ஒரு டீமு டாப் ஆர்டரை 2 சைடு கட் பண்ணி விட்டு மேட் ஹென்ரி, தீபக் சகர்ன்ற காம்பினேஷனில் கூட நீங்கள் கேப்டன்ஷிப்னாக கொடுத்துக்கோங்க. ரவி பிஷ்னாயி ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே அவரால் விக்கெட் எடுக்கல. கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. அந்த சைடு சகல் ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட் எடுத்து டாப்பில் போயிட்டார். இப்போ ரவி பிஷ்னாயி வந்து டீமுக்குள்ளேயே வர முடியாது எல்லாம் தெரிஞ்சிச்சு. அவர் ரொம்பவுமே கான்ஃபிடன்ட் டவுனில் போயிட்டார். குணால் பாண்டியா 2 விக்கெட் மாதிரி எடுத்தார் லக்னோ கிரவுண்டில். பட் சிஎஸ்கே சென்னை கிரவுண்டில் விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்றது இருக்குது. மார்க்கஸ் ஸ்டோயினிஸு பெஸ்ட்டு ஒரு பிக்கு. நிக்கோலஸ் புரான் லாஸ்ட் மேட்ச் ஹிட் பண்ணார். பட் இந்த கிரவுண்டில் அவ்வளோ ஈஸியாக ஹிட் பண்ண முடியாது. அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். டைட்டாக பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். குவிண்டன் டிகாக்கோட ரெக்கார்டு எல்லாமே வந்து இந்த கிரவுண்டில் டவுனாக இருக்குது. பட் போன மேட்ச் ஹெட்டுகட்டில் நல்லாவே ஆடினாங்க. கேஎல் ராகுல் அவரோட ஃபார்மை எப்பவுமே கண்டினியூ பண்ணி கொண்டு போவார். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால அட்வான்டேஜ்ன்றது இருக்குது அவருக்கு. ஸோ ஆனால் கேப்டன் கொடுக்குறது கொஞ்சம் டவுட்டு. தீபக் சகருக்கு எதிராக அவருக்கு விக்கெட்டே கொடுக்கல, அதுவும் ஒரு ரெக்கார்டு தான். ஸோ தீபக் சகர் அவர் அவுட்டே ஆகலை. டிகாக் மட்டும் தான் அவுட் ஆகிருக்கார். பட் இந்த கிரவுண்டில் எப்படி வேணால் கண்டிஷன்ஸ் மாறும். திடீர்னு ஒரு கண்டிஷன் போயிட்டு இங்கே வந்து அடாப்ட் பண்ணுறப்போ ஃப்ளாப் ஆகலாம். பட் கேஎல் ராகுல் யூனிவர்சல் கேப்டன்ஷிப்னா இருப்பார். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. டிகாக்கை ஒரு சில டீம்ஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. சேசிங் அப்போ கேஎல் ராகுல் கண்டிப்பாக கேப்டன்ஷிப் தரலாம் எந்த கிரவுண்டாலும். அதே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கேஎல் ராகுல் ஃப்ளாப் ஆனதை நிறையா பார்த்துருக்கோம். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன். நிக்கோலஸ் புரான் சேசிங்கில் வந்து அடிச்சிடறாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சம்டைம்ஸில் ஒரு வித்தியாசமான கிரவுண்டில் ஆடுறப்போ அவுட் ஆகி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு டவுட்டுன்றது இருக்குது. இங்கே எதே படிக்கலோ இல்லை தீபக் ஹூடாவோ யார் வந்தாலுமே அவுட்டு தான் ஆகிறாங்க. அது என்ன ஒரு முடிவில் வந்து இவங்க எடுக்க போகிறாங்கன்னே தெரியல. பட் மயங்க் யாதவ் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஆடினா ரொம்ப டீசென்ட் பிக்கு. நவீன் உல்லாக் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக். மொய்சின் கான் செகண்ட் பவுல் பண்ணால் இம்பார்ட்டன்ட் பிக். மணிமாறன் சித்தார்த்தை இயர்லி எடுத்துகிட்டு வரலாம் ஒரு இம்பாக்ட் பிளேயராக. ஏன்னா ஹோம் கிரவுண்டாகவும் இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு வந்தால் குர்னால் பாண்டியாவுக்கு ஓவர்ஸ்ன்றது குறையும். ஆயுஷ் பதனி டாப்பில் ஃபுல்லாக விக்கெட் போகும், டிகாக் இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவுட் ஆவாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஆயுஷ் பதனி அதை ஒரு சில டீமில் ஆட் பண்ணிக்கோங்க. டெத்தில் நவீன் உல்லாக் தான் வீசுவார். மேட் ஹென்ரியா நவீன் உல்லாக்கான்னு பார்த்துக்கோங்க. யாரோ ஒரு ஆள் தான் ஆடுவாங்க. மயங்க் யாதவ் ஃபஸ்ட்டாக செகண்ட் மிடில் வீசக்கூடிய பிளேயர். ஸோ பெஸ்ட் கேப்டன்ஸ் பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, சிவம் டூபே கண்டிப்பாக 10 ரன்னாவும் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷனாக. இந்த சைடில் கேஎல் ராகுல், ஒரு மார்க்கஸ் ஸ்டோயினிஸை ட்ரை பண்ணலாம். ஜிஎல்ல ஹை ரிஸ்க்காக போகிறவங்க, டெத்தில் போடுறவங்க, இல்லை சிஎஸ்கே கிரவுண்டு சிஎஸ்கே ரிவென்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, மறுபடியும் தோற்றுருவாங்க அப்படின்னா எல்லாம் சீஃப் ஃபேவராக கூட ஒரு சில டீம்ஸ்ன்றதை மேக் பண்ணிக்கோங்க. மோயின் அலி ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் வந்து மோயின் அலிக்கு அவ்வளோ ஓவர் தரல. பட் இந்த மேட்ச் ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட் ஹெட்வேர்டில் 4 மேட்ச்சில் வெறும் 74 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட ஸ்லாட்டை மாற்றி ஓப்பனில் வந்தார் அப்படின்னா யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வென்யூவில் 39 ரன் ஆவரேஜ். சிவம் டூபே 4 மேட்ச்சில் 79 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ். இந்த சீசன் ஃபுல்லாமே இந்த கிரவுண்டில் நல்லாவே ஆடி இருக்காரு. ஜடேஜா ஹெட்வேர்ட் பார்த்தோம்னா ஒரே விக்கெட் தான். பட் 57 ரன் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் பண்ணார். வென்யூவில் 28 விக்கெட்டு, நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் இந்த கிரவுண்டில். சாகுல் தாக்கூர் 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்துருக்காரு. பட் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. 10 ரன்னா
2 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். வென்யூவில் பார்த்தோம்னா 7 மேட்ச்சில் 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு 10 ரன். ஹெட் டு ஹெட்டில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு மோயின் அலி. போன மேட்ச்மே ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. சச்சின் ரவீந்திரா 3 மேட்ச்சில் 98 ரன் 32 ரன் ஆவரேஜ் இருக்குது. குவிண்டன் டிகாக் ஹெட் டு ஹெட்டில் 28 ரன் ஆவரேஜ். பட் வென்யூவில் பார்த்தோம்னா 6 மேட்ச்சில் 70 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். தடுமாறினான்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும் குவிண்டன் டிகாக்கு. கேஎல் ராகுல் ஹெட் டு ஹெட்டில் 45 ரன் ஆவரேஜ். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆவரேஜ். விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஆவரேஜாக இருக்குது. வென்யூலையுமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடி இருக்கார். தீபக் ஹூடா ஹெட் டு ஹெட்டில் 20 ரன் ஆவரேஜ். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஹெட் டு ஹெட்டில் 17 ரன் ஆவரேஜ், ஒரு விக்கெட். பட் இருந்தாலும் டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு நல்ல டீசென்ட் பிக்கு தான். 40 பாயிண்ட் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நிக்கோலஸ் புரான் ஹெட் டு ஹெட்டில் 33 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 2 மேட்ச்சில் 32 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மொய்சின் கான் ஹெட் டு ஹெட்டில் ஒரே ஒரு விக்கெட் தான். ரவி பிஷ்னாயி 6 விக்கெட்ஸு. எஸ் தாக்கூர் 2 மேட்ச்சில் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இவருக்கு பதிலாக மயங்க் யாதவ் ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். இப்போது டீம்ன்றதை பார்ப்போம். 10 ரன் கேப்டனாகவும் ரவீந்திர ஜடேஜா வைஸ் கேப்டன் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஃபுல்லாக எடுத்து 3 பிளேயர்ஸ் மட்டும் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் மயங்க் யாதவுக்கு பதிலாக நிக்கோலஸ் புரானோ டிகாக் வேணாலும் எடுத்துக்கோங்க. மற்றபடி இது ஒன் சைட் டீம் காம்பினேஷன் தான். 10 ரன் ஜடேஜா, இதுக்கு பதிலாக நீங்கள் முஸ்தபிசூர் ரஹ்மானும் எடுத்துக்கலாம். இல்லைங்க ரஹானேக்கு பதிலாக தீபக் சகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் சைட் டீம் இதே மாதிரி நீங்கள் அங்கேயுமே ட்ரை பண்ணலாம். எல்எஸ்ஜிக்குமே பேட் பால் ஒன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீ தான். கிவ்அவே எல்லா மேட்ச்க்குமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த லீடர் போர்டையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 21 ஏப்ரல் இருக்கும். இப்போ 22 ஏப்ரல் டு முடிகிற வரைய எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் விளாட்றது எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க பேட் பால் ஒன்னில். அதில் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா லீடர் போர்டில் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கும் கிஃப்ட்டுன்றதை கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கிஃப்ட்டு. லீடர் போர்டு இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு. எவ்வளோ போட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களோ அதிகமாக நீங்கள் போட்டு ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாலும் சரி, லாஸ் ஆயிருந்தாலும் சரி, இப்போ வின் பண்ணியிருந்தீங்கனாலும் திருப்பி நீங்கள் அந்த டெபாசிட்டில் மாற்றுறப்போ அது கால்குலேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸு இந்த மாதிரி செகண்ட் ப்ரைஸ்னு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் கேப்டனாக கொடுத்து MS தோனியை வைஸ் கேப்டனாக கொடுத்துருங்க. ஸோ டிகாக்கோ நிக்கோலஸ் புரானையும் கட் பண்ணால் நீங்கள் தோனியை அந்த இடத்துல பிக் பண்ணிக்கங்க. முஸ்தபிசூர் ரஹ்மான் 10 ரன், ரவி பிஷ்னாயி, மேட் ஹென்ரி, இல்லை இந்த இடத்துல நவீன் உலாக். ஸோ கேப்டனாக மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், வைஸ் கேப்டனாக MS தோனி கொடுத்துருக்கேன். ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லிட்டேன். கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. பிச்சு வந்து பவுலிங் ஃபேவராக இருக்குன்னா பவுலர்ஸையும், இல்லை ஓகேவான ட்ராக்னா மாற்றி நீங்கள் கொடுத்துக்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.